அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் போயிட்டு நம்ம கமலஹாசன் அவர்களோட பாபநாசம் படம் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான். இப்போ ரிவ்யூக்கு போகிறது முன்னுக்கு ஒரு சின்ன இதை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த கேமரா காரணமாக கையில் கேமரா பிடிச்சிருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குது. பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஸோ நான் வந்து எப்போதும் எடுக்கிற இடத்துல இல்லை, சில வேலை விஷயமாக வெளியே வந்திருக்கேன். ஸோ அதனால தான் இந்த செட்டப்பு. ஓகே, இப்போ நம்ம படத்தை ரிவ்யூக்கு போவோம். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் மிஸ்டர் ஜீத்து ஜோசப் அவர்கள். ஸோ இந்த படம் ஏற்கனவே பல மொழியில் எடுக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரிஷமோட ரீமேக் தான் பாபநாசம்னு. இந்த படத்தில் கமலஹாசன் சார், கௌதமி மேடம், அந்த மாதிரி நிறைய பிரபலமானவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தை பார்த்து வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரிவ்யூ பற்றி சொல்லப்போனால் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் உள்ள கதை இது. ஃபோன் அப்புறம் சினிமா, இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் அந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி ஃபோனு நம்ம ஏற்கனவே 2 படத்தில் பார்த்துருப்போம், ஆனால் அந்த சினிமான்ற ஒரு சப்ஜெக்ட் இந்த படத்தில் வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சினிமா எப்படி, ஒரு சினிமாவோட தாக்கம் ஒரு ஆளுக்கு எப்படி இருக்குது. எப்போதும் நம்ம வந்து சினிமா குறை சொல்கிறோம், இந்த மாதிரி பண்ணுதுன்னு. ஆனால் ஒரு சினிமா எவ்வளோ பேருக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி நல்ல ஒரு மெசேஜை கொடுக்குதுன்னு அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதாவது கமலஹாசன் சார் அவங்களோட கேரக்டர் வந்து அந்த சினிமானால் என்ன பயனடைகிறாரு, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஜிப்ரான் அவர்கள் ஏற்கனவே கமலஹாசன் சார் கூட இது பண்ணியிருந்தார், கௌதம வில்லன். நிறைய இடத்துல இந்த படத்தில் பாட்டு எங்கேயும் திணிக்கப்பட்டது. ஸோ கதை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால ரொம்ப ஃபோர்ஸாக இருந்த மாதிரி தெரியல. அதே சமயத்தில் வந்து பாட்டு எதுவுமே வந்து மனதை ஈர்க்கலை. படமாக பார்க்கும்போது இந்த இடத்துல பாட்டு இருக்குன்னு அப்படின்னு தெரியல. ஏன்னா அது அந்த விஷுவலாக வந்து அந்த படம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியாது இது பாட்டு தான். ஸோ அதனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டு எதுவுமே மனதை ஈர்க்கல. அந்த சீனில் ஒட்டி வர பாட்டு. இந்த படத்தில் விஷுவல் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான விஷுவல்லாம் இல்லை. ஒரு இடம், அந்த இடத்த ஒட்டி எடுக்கும்போது அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து வீட்டில் கமலஹாசன் சார் அவங்களோட வீட்டில் நடக்கிற அந்த இதுதான் எடுத்திருக்காங்க. மற்றபடி அந்த ஊர் சூழ்நிலை, ஒரு டீ கடை, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி இடங்களை ஒட்டி தான் எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது ஆக்டிங். எதையுமே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதையும் நடிக்கணும், ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. எனக்கு நடிக்கிற பற்றி ரொம்ப தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. படத்தில் நிறைய சீன் இருந்துச்சு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி. நான் இந்த வாட்டி இங்கே இந்த தேட்டரில் பார்க்கும்போது நிறைய பேர் கை தட்டுனாங்க. எண்டிங் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கை தட்டுனாங்க. அப்புறம் நிறைய சீனுக்கு கை தட்டுனாங்க. விசில் சிரிப்போடு நிற்காம கை தட்டுனாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக. ரொம்ப படம் சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. கை தட்டுவாங்க, நடுவில் சொல்லிட்டேன், சிரிப்பாங்க, விசில் அடிப்பாங்க. ஆனால் கை தட்டுற படங்கள் ரொம்ப குறைவு. அந்த வகையில் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் கை தட்டியிருந்தாங்க. அட் த சேம் டைம் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங், கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கிது அட் அ டைம். ஸோ அதனால தான் அந்த கை தட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க படத்தை பார்த்துட்டு. இந்த படத்தில் சில சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒன்று வந்து ஒரு காமெடி சில இடத்துல இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒரு 2-3 சீன் வந்து ஒரு செல்ஃபோன் பற்றின ஒரு விஷயம். அதில் கமலஹாசன் சார் சொல்லுவாங்க, வீட்டில் உள்ள ஃபோன் பெரிய ஃபோன்வாங்க. ஸோ பெரிய ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு சிக்னல் கிடைக்காதப்ப சின்ன ஃபோனில் எப்படி உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காமெடி போட்டுருவாங்க. தேட்டரில் எல்லாம் பயங்கரமாக சிரித்தாங்க அதுக்கு. அப்புறம் இன்னொரு சீன் வந்து மாருதி கார் வாங்க போகிறேன்னு சொல்லுவார் பிள்ளைங்கக்கிட்ட. அப்போ அவங்களோட 2வது பிள்ளை, சின்ன பிள்ளை சொல்லும், இல்லை மாருதி கார்லாம் வேணாம், நீங்கள் ஆடி கார் வாங்குங்க என்ன. அப்போ கமலஹாசன் சொல்லுவாங்க, வாங்கிக்கலாம், ஆடி தள்ளுபடி வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அந்த சீன்லாம் வந்து கேட்குது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போது அது காமெடியாக இல்லை, இருந்தாலும் அதை திரையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எடுக்கப்பட்ட விதம், நடிக்கப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்புற மாதிரியும் இருந்துச்சு. அது போக அந்த படத்தில் சில 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் அப்படின்னு அது சார்ந்து 2-3 விஷயங்கள் நடக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். நான் என்னென்ன சொல்ல விரும்பலை, ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
திருஷ்யம் படம் நான் பார்த்ததில்ல. ஸோ அந்த படத்தில் இதே மாதிரி இருந்துச்சான்னு தெரியல கிளைமேக்ஸு. ஆனால் கால் பாதம் வந்து தரையில் தட்டுறதை வச்சு தான் கிளைமேக்ஸ் வரும். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் என்கிட்ட கீழே கமெண்ட் பாக்ஸில். எனக்கு பார்த்த மகிழ்ச்சி, படம் பார்த்த மகிழ்ச்சியில் இருக்கேன் நான் இன்னும். ஆக மொத்தத்தில் என்னோட வேர்டிக் படி இந்த படம் ஹிட்டு. ஏன்னா படம் வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. நான் திருஷ்யம் படம் பார்க்கல, பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு எதிர்பார்ப்பு அப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நான் ஒரு ஸ்கோர் கொடுக்கணுன்னா 8, 9 கொடுக்கல அந்த படத்துக்கு. ஏன்னா நான் ரொம்ப ரசித்தேன். ஏன் சரி 8 கொடுக்கலாம், ஏன் 8 கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆரம்பத்தில் படம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக வந்த மாதிரி இருந்துச்சு. அது போக படம் அங்கேருந்து சூட்டு பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் பூரா உங்களுக்கு காமெடி எலிமெண்ட், காமெடி இங்கே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணாத அளவுக்கு இந்த இடம் ஏன் இப்படி இருக்குது, லேகே இல்லாமல் போணுச்சு. ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. தேட்டரில் போய் நீங்களும் பாருங்கள், இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, மறக்காமல் போய் பாருங்கள். நல்ல ஒரு படம். மறுபடியும் உங்களை ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வோம். பாய்.